இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னாச்சு கிரண், ஏன் இவ்ளோ லேட்டா வர? உனக்கு தான் தெரியும் இல்லையா எவ்வளோ டிராஃபிக். எனிவே இங்க எல்லாம் ஓகே தானே? இங்க எல்லாமே ஓகே தான். இன்ஃபேக்ட் இந்த வீட்ல நடக்காத விஷயம் இப்போ நடக்க போகுது. All the best. Thank you. And you too. பண்டிதரே, இந்த 2 பவுல்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் பிரசாதத்தை எடுத்து படைச்சிருங்க. மலிஷ்கா, நீ கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணும். Don't worry mom. கண்டிப்பா ஜெயிப்ப. கண்டிப்பா மலிஷ்கா, நீ தான் ஜெயிப்ப. இந்தாங்க ஆரத்தி எடுங்க. கொடுங்க. சொல்லுங்க, ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்திக்கு, ராதா கிருஷ்ணருக்கு. ஆரத்தி முடிஞ்சதும் பூஜையும் முடிஞ்சது. நீங்க எல்லாரும் பிரசாதத்தை எடுத்துக்கலாம். சரிங்க. ஒரு செகண்ட். ஆயுஷ், நீ எதுக்கு நிக்கிற? நான் சர்வ் பண்றேனே. நோ, இன்னைக்கு நான் யாரையும் எதையும் செய்ய விட மாட்டேன். அப்படின்னா சொல்றேன். மாம், டாட், தேங்க்ஸ் மாம். இன்னைக்கு மாம் அண்ட் டாட் உங்க எல்லாருக்கும் பிரசாதம் கொடுக்க போறாங்க. ரிஷி, வாட் ஆர் யூ சேயிங்? நான் பண்றேன் இல்ல நீ பண்ணி இல்ல ஆயுஷ் பண்ணட்டும்? இல்ல கரிஷ்மா, இட்ஸ் ஓகே. இது பிரசாதம் என் கையால நானே சர்வ் பண்றேன். அதுதான் சரி. இது புண்ணியமான வேலை, சேவை. என்னம்மா? கண்டிப்பா. இன்னைக்கு இந்த பிரசாத சேவையை நீங்களே பண்ணுங்க. முகேஷ், So guys, the wait is over. காத்திருக்கிற நேரம் முடிஞ்சிருச்சு. இப்ப நாம எல்லாரும் சேர்ந்து யார் ஜெயிச்சாங்க யார் தோத்தாங்கன்னு தீர்ப்பை வழங்கணும். ஆக்சுவலி இங்க ஜெயிக்கிறது தோக்கிறது முக்கியமே இல்லை. ஏன்னா இங்க நாம எல்லாருமே ஒரு ஃபேமிலி. ஆனா இங்க ஜெயிக்கிறது தோக்கிறது ஒரு சீரியஸான விஷயமா மாறி இருக்கு. சோ தீர்ப்பை கொடுத்தே ஆகணும், டிசைட் பண்ணியே ஆகணும். Who is the best? நாம எல்லாரும் 2 பவுல்ஸையும் டேஸ்ட் பண்ணிட்டோம். அண்ட் இந்த 2 பவுல்ஸ்ல நம்பர் ஸ்டிக்கர்ஸை ஒட்டி இருக்கும். அது ஆப்வியஸ்லி உங்க கண்ணுக்கு தெரியாது, ஏன்னா அது என்னோட பக்கத்துல இருக்கு. அண்ட் இந்த நம்பர் ஸ்டிக்கர்ஸ் கூடவே அவங்களோட பேரும் எழுதிருக்கு. ஒன்னுத்துல மலிஷ்காவோட பேரு, இன்னொன்னுத்துல லக்ஷ்மியோட பேரு. சோ இப்ப நீங்க உங்களுடைய ரிசல்ட்டை சொல்ல போறீங்க. அண்ட் இந்த பவுல்ஸ்ல இருக்கிற நம்பர் யாருக்கு சொந்தங்கிறது யாருக்கும் தெரியாது. லக்ஷ்மிக்கும் தெரியாது, மலிஷ்காவுக்கும் தெரியாது. ஓகே, சோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? கிரண் ஆண்டிக்கிட்ட இருந்து
கிரண் ஆண்டி நீங்களே சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நல்லா இருந்தது ஆனா நான் செகண்ட டிக் பண்றேன். செகண்ட் இஸ் த பெஸ்ட். Exactly. I agree with her. Second is the best. சித்தி, ஷாலு, பானி. Wait. இவங்கள எதுக்கு கேட்கணும்? இவங்க நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் கிடையாது. இவங்க வெளியில இருந்து வந்தவங்க. ஐசி நாங்க ஃபேமிலியோட அவுட் பர்சனா? அப்ப சரி, லக்ஷ்மியும் எங்க ஃபேமிலி தானே. அப்போ லக்ஷ்மி இங்க இருக்க மாட்டா. வாக்கிங் பண்ணலாம் லக்ஷ்மி, வா. இல்ல இருங்க சித்தி, போக வேண்டிய அவசியம் இல்ல. சொன்னே என்ன பேசுற? வாட் இஸ் திஸ்? What? வாட்? உனக்கு மரியாதையே தெரியாதா? இப்படிதான் பேசுவியா நீ? லக்ஷ்மியும் எனக்கு பொண்ணுதான். அப்படி பார்த்தா அவங்களும் நம்ம ஃபேமிலியில ஒருத்தங்க தான். இன்னைக்கு அக்கா இங்க இருக்காங்க, நாளைக்கு அவங்க எங்க இருந்தாலும் அங்க ஒரு ஃபேமிலி மெம்பரா நாங்க இருப்போம். இந்த உலகம் எங்க அக்காக்கு சப்போர்ட் பண்ணதான் தெரியாது. ஆனா நாங்க எப்பவுமே சப்போர்ட் பண்றதை எப்பவும் விட மாட்டோம். ராணு, சோனியா அப்படி பேசுனதுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐயோ விடுங்க. நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க? நீங்க எங்க எல்லாரும் விடவும் லார்ஜ். அதனால ப்ளீஸ் நீங்க மன்னிப்பெல்லாம் கேட்க வேண்டாம். அண்ட் இங்க பாருங்க, இங்க வந்து லட்சுமி அக்கா எந்த பிரசாதம் பண்ணிருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாது. சோ நம்மளால பாராட்டவும் முடியாது. கரெக்டா சொன்ன. இது இப்படியே போச்சுன்னா சோனியா நீயே சொல்லு. அப்போ சோனல் நம்ம ஃபேமிலியை சேர்ந்தவளா? அவளும் தன்னோட ஒப்பீனியன் சொன்னாலே, செகண்ட் நம்பர்னு சொன்னாலே, அப்புறம் என்ன? ஆனா இவங்க நம்ம ரிலேட்டிவ்ஸ், அதனால சொல்லலாம். அதாவது லக்ஷ்மி அண்ணியோட ரிலேட்டிவ்ஸ். அப்ப நம்ம ஃபேமிலி ஆயாச்சுல. சோனல் பேசினப்ப மட்டும் நீ எதுக்கு பேசாம இருந்த? சித்தி, பானி, ஷாலு, ஐம் ரியலி சாரி ஃப்ரம் மை சைட். ரியலி சாரி. ஷாலு, நீ சொல்லு, பேசு, தைரியமா பேசு. செகண்ட் ஒன். செகண்ட் ஒன் நல்லா இருந்துச்சு. ஆயுஷ், நீ எதை சொல்ல போற? நான் வந்து ஒன் செகண்ட். என்ன கேட்கும்போது நான் சொல்லுவேன் நேஹா. இப்போ நீ சொல்லு. நீ ஆரம்பி. ரைட் ரைட். நேஹா, உன் மனசுல இருக்கிறத டெல் பண்ணு. எனக்கும் செகண்ட் ஒன். சேம் டு சேம். அதான் நம்பர் 2 செகண்ட்.